அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் பகுதியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில் கவுன்சிலரை அந்த தெருநாய்கள் விரட்டி கடித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம். கும்பகோணம் மாநகர் பகுதியில் மொத்தம் 48 வார்டுகள் இருக்குது. இந்த பகுதியில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் பலமுறை மாநகராட்சியில புகார் தெரிவித்திருக்காங்க. அதே போன்று மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தெருநாய்களுடைய தொல்லைகளை கட்டுப்படுத்த வேண்டும், தெருநாய்களை பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலைய 14வது வார்டு மாமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழக்கம் போல அவருடைய 14வது வார்டு பகுதியில வாகனத்தில் செல்லும் போது அந்த தெருநாய்கள் அவரை துரத்தி கடித்து அவருக்கு காயம் ஏற்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கிறார். இதனால ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தெருநாய்கள் தொல்லை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவரும் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஒரு 4-5 நாய்கள் என்னை விரட்டுச்சு. அப்படி 2-3 நாய் தீவிரமாக என்னை வரும்போது நான் வண்டியில் கீழே கொடுத்தேன். உடனடியாக என்னுடைய பேண்ட் ஷர்ட்டெல்லாம் கிழிச்சிட்டு என்னிட்ட இந்த முழங்கால் கீழே பெட்ரோல் கடிச்சு உதறடிச்சு ரத்தம் வந்துடுச்சு. உடனே ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு முதலுதவி பண்ணிட்டு வந்துட்டேன். மாமன்ற கூட்டத்திலேயே பல முறை கும்பகோணத்தில் நாய்கள் பெருக்கம், மாடுகள் அதிகமாக நடமாட்டோம், அதனால் ஏற்படக்கூடிய பொதுமக்களுக்கு பாதிப்புகளை பற்றி பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த நாய்கள் கும்பகோணத்தில் அதிக அளவுக்கு அதிக பேரை கடித்து பெரிய தொந்தரவாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டால், இந்த தெருவில் இருக்கக்கூடிய மீன் கடைகள், இறைச்சி கடைகள் இவருடைய கழிவுகளை பட்டதுனால அதை சாப்பிட்டு ஆக்ரோஷமாக இருக்குது. இப்போ கோடை காலமாக இருக்கிறதுனால அதனுடைய வேகம் அதிகமாக இருக்குது. அதனால் பல பேர் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்களை கடித்து பல பேர் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியுது, எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இது பற்றி நகராட்சி மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கல. பல கூட்டத்தில் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை. அதிகாரிகளுடைய தவறுகள் தான் இவ்வளோ காரணம். அதிகாரிகள் அலட்சியமாக இருக்காங்க. இதுபோல் தொடர்ந்தால் நாய்களாலேயோ மாடுகளாலேயோ எதிர்காலத்தில் மிகவும் பாதிப்பு ஏற்படும். இதுக்கு பாதிக்கப்பட்டு நானே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய சாட்சி. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.